ஸோ எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட யூடியூப் சேனலில் டே பை டேயாக நம்ம ஒவ்வொரு நாளும் தமிழ் மொழியிலேருந்து ஆங்கிலத்தை வந்து எப்படி சிம்பிளாக கற்றுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலில் சொல்லக்கூடிய கருத்துக்கள், பதிவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சென்றடையும். ஸோ இன்றைக்கி நாம் ஒரு தமிழ் வேர்ட்லேருந்து எப்படி ஆங்கிலத்தை கற்றுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தமிழ் வேர்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்யாத, செய்யக்கூடாது, இதை பண்ணாத, இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற தமிழ் வேர்டை பற்றி தான் நாம் வந்து பார்க்குறோம். செய்யாத, செய்யக்கூடாது அப்படிங்கிற இந்த தமிழ் வேர்டுக்கு நிகரான ஆங்கில வேர்டு என்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோன்ட். ஸோ டோன்ட் யூஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை பயன்படுத்தக்கூடாது, அதாவது செய்யக்கூடாது அப்படிங்கிற அர்த்தம் வந்து வருது. ஸோ இந்த டோன்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன வெர்பு ஃபார்ம் வரும் அப்படின்னா V1 வெர்பு ஃபார்ம் வந்து வரும். டோன்ட் யூஸ் செல்ஃபோன்ஸ், செல்ஃபோனை நாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மீனிங் தான் அது. ஸோ இந்த டோன்ட்டை யூஸ் பண்ணி சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த டோன்ட்டை எந்தெந்த இடத்துலலாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிற கிளியரிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். சரி வாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள். டோன்ட் டூ தட், டோன்ட் டூ தட். ஸோ இதுக்கு சரியான தமிழ் வேர்டு வந்து என்ன? அதை செய்யாத அப்படிங்கிற அர்த்தம் தான். அதை செய்யாதனா டோன்ட் டூ தட். அடுத்து பாருங்கள், வகுப்பறையில் எந்த சத்தமும் போடக்கூடாது. அதாவது வகுப்பறையில் சத்தம் போடக்கூடாது நம்ம நார்மலாக சொல்லுவோம். இதை வந்து ஆங்கிலத்தில் வந்து எப்படி சொல்லலாம்? டோன்ட் மேக் எனி நாய்ஸ் இன் த கிளாஸ் ரூம், டோன்ட் மேக் எனி நாய்ஸ் இன் த கிளாஸ் ரூம் அப்படின்னு வந்து நாம் வந்து சொல்லலாம். அதே அடுத்த வேர்டு பாருங்கள், அங்கே போகாத, அங்கே போகாத, டோன்ட் கோ தேர், அங்கே போகாத, டோன்ட் கோ தேர். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னன்னு சிம்பிளாக நானும் கொஞ்சம் யூஸ்வலாக சொல்லக்கூடிய சில வேர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன் பாருங்கள். டோன்ட் சிட் தேர், அங்கே உட்காராத, டோன்ட் சே சம்திங், எதுவும் பேசாத, டோன்ட் ப்ளே ஹியர், இங்கே விளையாடாத அப்படின்னு அர்த்தம். இதே இந்த டோன்ட் யூஸ் பண்ணி வேறு சில மாதிரி எல்லாமே வேர்ட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஸோ என்ன மாதிரிலாம் ஃபார்ம் பண்ணலாம்? ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாருங்கள். ப்ளீஸ் do நாட் ஸ்மோக் இன் த ஏரியா, ப்ளீஸ் do நாட் ஸ்மோக் இன் த ஏரியா. இந்த இடத்துல ரெக்வஸ்ட் டைப்பில் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல நாம் வந்து டோன்ட்டை ரெக்வஸ்ட் டைப்பில் வந்து சொல்லணும். அதாவது தயவு செஞ்சு இந்த இடத்தில் புகை பிடிக்காதே, இல்லைன்னா தயவு செஞ்சு இந்த இடத்தில் புகை பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது ப்ளீஸ் டூ நாட், அதாவது ப்ளீஸ் டோன்ட் ஸ்மோக் இன் திஸ் ஏரியா. அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாருங்கள். ப்ளீஸ் டோன்ட் சிட் தேர், தயவு செஞ்சு அந்த இடத்துல உட்காராதீங்க. ப்ளீஸ் டோன்ட் கோ தேர், தயவு செஞ்சு அங்கே போகாதீங்க. ப்ளீஸ் டோன்ட் ஃபீட் இன் த வில்ட் அனிமல்ஸ், வன விலங்குகளுக்கு தயவு செஞ்சு உணவு அளிக்காதீங்க. ஸோ இப்போ இந்த ப்ளீஸுக்கும் முன்னாடி நம்ம எழுதின டோன்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஸோ டோன்ட் ஃபஸ்ட்டு லெட்ரு சப்ஜெக்டில் டோன்ட் யூஸ் பண்ணி பேசும்போது நம்ம கொஞ்சம் ரூடாக பேசுகிற மாதிரி தெரியும். அதாவது இதை பண்ணாத, இதை செய்யாத, இதை பண்ணக்கூடாது, அங்கே போகக்கூடாது. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் ரூடாக தெரியும். இதே ப்ளீஸ் யூஸ் பண்ணி டோன்ட் வரும்போது கொஞ்சம் ரெக்வஸ்ட் டைப்பாக தெரியும். ஸோ இதுதான் அந்த டோன்ட்டுக்கும் இந்த ப்ளீஸ் யூஸ் பண்ணி ரெக்வஸ்ட் டைப்பில் யூஸ் பண்ணுற டோன்ட்டுக்கும் உண்டான டிஃப்ரென்சஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் செய்யக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, இதை செய்யாத அப்படிங்கிற தமிழ் வேர்டை ஆங்கிலத்தில் வந்து எப்படி மாற்றி அழகாக வந்து சென்டென்ஸுகளை வந்து ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்தோம். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் ஆர் அண்டர்ஸ்டுட். உங்கள் எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். ஸோ நம்ம சொல்லக்கூடிய முழு தகவலையும் நீங்கள் ஃபுல்லாக வந்து கேளுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து தெரியும். அப்புறம் நான் ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ எப்பயுமே டெய்லியுமே ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 1/2 hour ஆகட்டும், ஒரு 1 hour ஆகட்டும், இங்கிலீஷ்க்காக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து அந்த இங்கிலீஷை வந்து பேசி பேசி பழக முடியும். இதை வந்து என்னோட அட்வைஸாக மட்டும் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளுடைய கருத்துக்கள், நம்மளுடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.